வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, நீ இந்த கந்தன் என் மீது கொண்ட அன்பு உண்மையானது. நீ என் மீது கொண்ட பக்தி உண்மையானது. இதனை தெரிந்து கொண்ட உன் கந்தன் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். ஒருவேளை இல்லையப்பா, நான் உன் மீது கொண்ட பக்தி உண்மையானது அல்ல, நான் என்னுடைய தேவைக்காக மட்டும்தான் உன்னை தேடி வந்தேன், என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற மட்டும்தான் உன்னை தேடி வந்தேன் என்று சொல்கின்ற பிள்ளைகள் எல்லாம் என்னை தள்ளிவிட்டு சென்றிருப்பார்கள். எந்த ஒரு குழந்தை உண்மையான அன்பிற்காகவும் என் மீது கொண்ட உன்னதமான நம்பிக்கைக்காகவும் என்னை தேடி வந்ததோ, நிச்சயமாக அந்த பிள்ளை என் வாக்கினை இப்பொழுது தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றது. நான் ஒத்துக்கொள்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய பக்தி உன்னதமானதுதான். நீ என் மீது கொண்ட அன்பு உன்னதமானதுதான். நிச்சயமாக இதை தெரிந்ததனால் தானே இன்று இந்த கந்தன் உன்னோடு பேசிவிட வேண்டும் என்ற உறுதியோடு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எப்பொழுதும் போல ஒவ்வொரு பொழுதும் விடுகின்றது, அதுபோலத்தான் இந்த பொழுதும் விடிந்திருக்கிறது என்று நினைத்து விடாதே. இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க இந்த கந்தன் நான் வந்திருக்கின்றேன். நல்லதொரு மாற்றத்தையும் நிறைவான நம்பிக்கையையும் உனக்கு கொடுப்பதற்கும், நீ இழந்ததையெல்லாம் மீட்டெடுப்பதற்கும், உனக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, தடுமாறி நின்றாய், தடமாறி செல்ல துடித்தாய். ஆனால் அந்த இடத்தில் இந்த கந்தன் உன்னை மீட்டெடுத்து விட்டேன். அந்த இடத்தில் உன்னை தடமாறி செல்லாமல் நான் தடுத்து நிறுத்திவிட்டேன். இதனை நீ உணர்ந்திருப்பது உண்மை என்றால், நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு என்றும் என்றென்றும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருப்பது உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களை எல்லாம் என்னாலும் உனக்கு உணர்த்தி தருவது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முருகா முருகா என்று நீ மனதார என்னை அழைக்கின்ற நொடிகளில் எல்லாம் இந்த கந்தன் எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓடோடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். உன் அப்பன் நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் பிள்ளை அழைத்தவுடன் நான் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் முக்கியத்துவமாக எடுத்து கொள்ளாமல் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுகிறேன் அல்லவா? அதுபோலத்தான் எப்படி இந்த கந்தனின் அன்பு உன் மீது உண்மையானதோ, அதுபோல உன்னுடைய அன்பும் என் மீது அத்தனை உண்மையானது. அதனால்தான் அப்பன் எவ்வளவுதான் உன்னிடமிருந்து விலக நினைத்தாலும் உன்னுடைய அன்பு ஒருபோதும் உன்னை விட்டு என்னை விலக விடுவது கிடையாது. எந்த நிலையிலும் என் பிள்ளையின் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்மை மட்டுமே நம்பி இருக்கின்ற பிள்ளையின் வாழ்க்கையை நாம் விட்டுவிடக்கூடாது என்ற உணர்வை உன் அப்பன் எனக்கு கொடுக்கிறது. அந்த உணர்வினால் நான் உன்னை எப்பொழுதும் தேடி தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய எல்லா உண்மைகளையும் நான் எடுத்து சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை இந்த தீய மனிதர்களிடத்தில் இருந்து காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ கண்குளிர காண வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. நீ ஏமாந்ததும் போதும், தொலைத்ததும் போதும், உன்னுடைய பொறுமையை இவர்கள் சோதித்ததும் போதும். இனி எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம். இந்த நிலை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாறும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக மாற்றங்களை கொண்டு வரும். அதுவரையிலும் என் பிள்ளை சற்று பொறுமை காத்து உன் வெற்றியை உன் அப்பன் என்னிடத்தில் இருந்து நீ நிறைவாக பெற்று கொண்டாலது போதும். உனக்கு வேண்டும் என்றேதான் சோதனைகள் வருகிறது. நீ தவறுகளை செய்யாத பொழுதும் அந்த இடத்தில் உன் தலைதான் உருளுகிறது. எதற்கெடுத்தாலும் உன் பெயரை சொல்லிவிட்டு
தப்பிக்க நினைக்கிறார்கள் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள். எந்த இடத்திலும் எதற்கும் கேள், உன் பெயர்தான் முன் நிற்கும். அதற்கு காரணம் நீ துடுக்காக பேசுகின்ற உன்னுடைய வாய், நீ எதையும் தைரியமாக எடுத்துச் சொல்கின்ற உன்னுடைய தெளிவான சிந்தனைகள். இதையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்டு மற்றவர்கள் மத்தியில் எப்பொழுதும் நீதான் செய்தாய், நீதான் சொன்னாய் என்று சொன்னால் அதை உடனடியாக அவர்களும் நம்பி விடுகிறார்கள் அல்லவா? அதற்காக எந்த இடத்திலும் உன்னுடைய பெயர்தான் பயன்படுத்தப்படுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால், இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நிலைதடுமாறி நின்ற பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளும் உன்னை காப்பாற்றி விடவில்லை. ஆனால் இப்பொழுது உன்னை காக்க உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். இந்த கந்தன் நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய பயமும் இனி தேவையில்லை. எந்நாளும் நம் வேல் கொண்டு நம் மயில் கொண்டு நம் பிள்ளைகளை நாம் காப்பாற்றிடுவோம் என்ற இந்த அப்பனினுடைய நம்பிக்கை உனக்கும் இருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது உன்னுடைய நம்பிக்கைக்கு நிலையான பரிசை கொடுக்கும். மேலும் மேலும் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும். தடுமாறி நின்ற என் பிள்ளையின் வாழ்க்கையில் தடுமாற்றங்களை எல்லாம் களைந்து உனக்கு மிகப்பெரிய வெற்றியினை உன் அப்பன் நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரும் உன்னை காயப்படுத்தி விடாதபடிக்கு நான் உன்னோடு இருந்து உன் வெற்றியை உனக்கு எந்நாளும் உறுதி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையை, தடுமாறிச் சென்றாலும் தடமாறிச் சென்றாலும் நீ நினைத்ததையெல்லாம் உனக்காக நான் கொண்டு வந்து தந்திட உறுதியாக எண்ணுகிறேன். நீ மனதளவில் பட்ட காயங்களுக்கும் மனதளவில் பட்ட வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் சேர்த்து வைத்து இனி உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை நல்லதொரு பலனாக கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளை, எப்பொழுதெல்லாம் கந்தனை பார்க்கும் பொழுது ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்று சொல்கிறாயோ, அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை காண வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டிய காலமும் வந்துவிட்டது. யாரும் இங்கே உன்னை வீழ்த்திவிட நினைத்தாலும் அங்கே நீ இந்த கந்தனின் பிள்ளை என்று தெரியும் பொழுது நிச்சயமாக தானாகவே உன்னை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள். தானாகவே இந்த வாழ்க்கையில் நிச்சயமான நம்பிக்கையை எல்லாம் குறைத்து உனக்கான வெற்றியை உறுதியாக பெற்று விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, சரியானதொரு வாழ்க்கைக்கு எந்நாளும் உன்னை நீ தயார்படுத்தி கொண்டே இரு. உனக்கு இந்த வெற்றியை நான் நிச்சயமாக நடத்தி கொடுக்க ஒருபோதும் முன் வந்து விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சரியானதொரு வாழ்க்கையை நோக்கிய இந்த பயணத்தில் நீ என்றென்றும் நல்ல பிள்ளையான ஒரு வாழ்க்கையை வாழ தயாராக இரு. உன்னை காக்க தெய்வம் வருகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு என் குழந்தை, எந்த சூழ்நிலையிலும் நீ பின்வாங்கிவிடக் கூடாதல்லவா? சர்வ நிச்சயமான வாழ்க்கைக்கு உன்னை இந்த கந்தன் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நிலையிலிருந்து நான் உன்னை மீட்டெடுக்க மட்டுமல்ல, உனக்கான சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை உனக்கு கொடுப்பதற்காகவும் தான் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அப்பன் முருகன் உன்னை தேடி வருகின்ற இந்த வேளைகளில் இனி உனக்கு எந்நாளும் நல்லதொரு திருப்பமும் நல்லதொரு மாற்றமும் நடக்கும். எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அன்பை கொடுக்கின்ற என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக நீ விரும்பிய அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்காமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்நாளும் உனக்கு நல்லதே நடக்கட்டும். கந்தனின் அருளாசிகளோடு இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உன் கைகளில் வந்து சேரட்டும்.
வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.